இந்த இயர் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து எனக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் ஃபிசிக்கல் வந்து நல்லா ஃபிட்டாக வைக்கணும்னு. ஸோ அதுக்காக வந்து இந்த இயர் ஃபுல்லாக வந்து 1500 கிலோமீட்டர் வந்து ஓடி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ அந்த டார்கெட் வந்து இன்றைக்கி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இடையில வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சந்தித்தேன். முடியுமாங்கிற கேள்விக்குறியில் இருந்தது. அதை எல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி நான் இந்த 1500 கிலோமீட்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதனால் வந்து இதை நான் ஓடுறதா மட்டும் பார்க்கல, இதை என் வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்குறேன். நிறையா வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், சில இடத்துல சமமாகவும் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இந்த ரன்னிங் வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்துச்சு. இதில் முக்கியமாக இந்த ரன்னிங்கில் நான் கற்றுக்கிட்டது வந்து கன்சிஸ்டன்சி. நம்மளால் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறத கூட எவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து ஓட முடிஞ்சிச்சு. இதை நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரில் 152 நாள் 1500 கிலோமீட்டர் 167 மணி நேரம் வந்து ஓடி முடிச்சிருக்கேன். என்னுடைய இந்த இயரில் வந்து 1500 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து எனக்கு நானே செலிப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் லீவில் இருக்கனால அதை என்னுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வெற்றிக்காக வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா அதில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அப்படி கிடைக்கும்போது அதை தலையில் தூக்கி வடிச்சிட்டு ஆடுறதுக்கும் வழி இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போதுமே வந்து ஒரு வெற்றி கிடைச்சாலும் சரி, அது தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு முறை வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இலக்கு நோக்கி பயணிப்பேன். ஸோ இது என்னுடைய டாக்டிஸ். ரொம்ப வருஷமாக இதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த வெற்றியும் நான் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன்.